எல்லாரும் லூக்காவின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை எடுத்து வாசிப்போம். லூக்கா 24-25 புதிய ஏற்பாடுல பக்கம் 123. புதிய ஏற்பாடுல பக்கம் 123. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதற்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே போதும். புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இந்த இடத்துல தன்னுடைய சீஷர்களை கடிந்து கொள்கிற ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, என்னங்கய்யா ஞாயிற்றுக்கிழமை அதுவும் ஒரு நல்ல செய்தியை சொல்லுவீங்கன்னு பார்த்தா எடுத்தவனே காட்டுறீங்களே அப்படின்னு நினைச்சிடாதீங்க. ஆண்டவர் எப்பவுமே கடிந்து கொள்ளுதெல்லாம் என்ன வச்சிருக்காரு? ஆசீர்வாதம் வச்சிருக்காரு. அல்லேலூயா. ஆமா, கடிந்து கொள்ளுதல் தான் நம்மளை என்ன பண்ணக்கூடியது? சுத்திகரிக்கிற வார்த்தை. அக்கினியில அந்த தங்கத்தை போடும்போது தான் என்ன பண்ண விடும்? அந்த தங்கத்தில் இருக்கிற அழுக்கெல்லாம் நீங்கும், சுத்தமான தங்கம் நமக்கு கிடைக்கும். அது போல கர்த்தருடைய வார்த்தை வல்ல சம்மட்டி. அந்த வல்ல சம்மட்டி நம்ம எந்த அளவுக்கு நம்மளை நொறுக்க நம்ம உடைக்க ஒப்பு கொடுக்கிறோமோ அந்த அளவுக்கு கர்த்தர் நம்ம எடுத்து என்ன பண்ணுவார்? பயன்படுத்துவார், நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அவருக்கு தேவையானதெல்லாம் என்னதான்? நறுங்குண்டதும் நொறுங்குண்டமான ஆவிதான் அவருக்கு தேவை. சரிங்களா? அல்லேலூயா. பாருங்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இங்க மந்த இருதயத்தை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். வேதத்துல அநேக இருதயத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. என்னது? மகா கேடுள்ள இருதயம் சொல்லப்பட்டிருக்கு, கல்லான இருதயம் சொல்லப்பட்டிருக்கு, திருக்குள்ள இருதயம் சொல்லப்பட்டிருக்கு, வஞ்சக இருதயம் சொல்லப்பட்டிருக்கு. எத்தனையோ விதம் இருக்கு, பெரிய லிஸ்டே போடலாம். ஆனா இந்த எல்லா லிஸ்ட் காட்டில இந்த லிஸ்ட் ஒரு பெரிய விஷயமா இருக்கு. என்ன? மந்த இருதயம். அதாவது இந்த புதிய வருஷத்துக்குள்ள பிரவேசித்திருக்கிற நமக்கு ஆண்டவர் ஆரம்பத்திலிருந்து இந்த காரியங்களை தெளிவுபடுத்தி நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கொஞ்சம் என்ன பண்ண சொல்றாரு? கொஞ்சம் அலைசி ஆராய்ஞ்சு இந்த புதிய வருஷத்தினுடைய தொடக்கத்திலிருந்து நம்ம என்ன பண்ணணும்? சரியான பாதையில நம்ம கவனம் செலுத்தணும் சொல்லி ஆண்டவர் இந்த வார்த்தையை நமக்கு கொடுக்கிறார். அப்ப அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்க நினைக்கலாம், ஐயா மந்த இருதயம் என் வாழ்க்கையில என்னையா பண்ணிரும் அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ள ஒரு கேள்வி எழும்பலாம். நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. மந்த தன்மையை குறித்து உலகத்துல நீங்க பெரியவங்களை கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? மந்தமா இருந்ததுன்னா உங்களால எந்த விஷயத்திலும் ஆக்டிவா ஒர்க்கே பண்ண முடியாது. பொதுவா ஒரு உதாரணத்துக்கு சொல்ல பாருங்க. பொங்கல் யாரெல்லாம் சாப்பிட்டாங்களோ அவங்களால மந்தமா தான் இருப்பாங்க. அப்படியே கண்ணு தூக்கம் கட்டிக்கிட்டே இருக்கும். அப்ப நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த சாதாரண ஒரு பொங்கலே நம்முடைய வாழ்க்கையில என்ன பண்ண? உற்சாகத்தை இல்லாம ஒரு மாதிரி தூக்கம் கண்ணை சொருகிற மாதிரி ஒரு சோம்பல் உள்ளவர்களா நம்ம மாத்துதுன்னா இந்த மந்த இருதயம் நமக்குள்ள இருந்தா அது எப்படிப்பட்ட காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில செய்யும் அப்படின்றத யோசித்து பாருங்க. ஒரு மந்த இருதயம் நமக்குள்ள இருக்குன்னா நான் எப்படி ஐயா கண்டுபிடிப்பது? எனக்குள்ள இருக்கா? நான் எப்படி அதை கண்டுபிடிக்கலாம்? சுகர் இருக்குன்னா டெஸ்ட் போட்டு கண்டுபிடிச்சிடலாம், கொலஸ்ட்ரால் இருக்குன்னா டெஸ்ட் போட்டு கண்டுபிடிச்சிடலாம். அப்ப மந்த இருதயத்தை நான் எப்படி ஐயா டெஸ்ட் பண்றது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா ஆண்டவர் அதுக்கு ஒரு 6 காரியத்தை கொடுத்துருக்காரு. அந்த 6 காரியத்துல எந்த ஒண்ணு இருந்தாலும் அல்லது எல்லாமே இருந்தாலும் நம்ம என்ன இதுலதான் இருக்கோம்? மந்த இருதயத்துல தான் இருக்கும். அதனால டெஸ்ட் பாசிட்டிவா நெகட்டிவான்னு பாத்துடலாமா? எல்லாரும் ஒப்பு கொடுப்போமா? டெஸ்ட் பார்க்கலாமா?